ப்ரௌனி பேக்கிங் சோடா எசன்ஸ் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல ஒரு பவுல் வச்சு அதுல டார்க் காம்பவுண்ட் ½ கப், பட்டர் ½ கப், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பேனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ப்ரௌன் சுகர் 1 கப், பவுடர் சுகர் ½ கப், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க டார்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா ½ கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்ல ½ கப் வரும் இல்லையா, அதுல தான் நீங்க எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கேக் ட்ரேல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். ரெடி பண்ண கேக் பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டர் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் இதுக்கு மேல சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் நட்ஸும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்க இஷ்டம் தான், நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். இதுவும் போடாம சும்மா பண்ணாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் பேட்டர் 20 நிமிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரௌனி ரெடி. நல்லா பார்க்கவே பாருங்க, நல்லா சாஃப்டா சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருந்துச்சு.